ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 மாதத்துக்கு முன்னே குட்டி வாங்கியிருந்தோம் இல்லையா, அது ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. ஸோ அதனால் அதுக்கு முடி பறிக்கிறதுக்கு ஆள் வர சொல்லியிருந்தோம். அவங்க வந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி பறிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லி. நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி எதாவது ஆடு மாடு வளர்க்கீங்களா? முடி பறிச்சிருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்களா எங்கள் ஆட்டுக்கு முடி பறிச்சிட்ருக்காங்க. எப்படி சொல்கிறது, நைட்டு தான் இற மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் வயிறு நல்லா புஷ்ஷுன்னு இருக்கும், முடி நல்லா எடுக்க முடியுங்கிறதுக்காண்டி நைட்டு வர சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு குட்டி. முடி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிஷினை பார்த்தீங்களா, முடி பறிச்சிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு குட்டியே இன்னும் முடியலை. ஒரு குட்டிக்கே ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்குது மக்களே. நாங்கள் ஃபஸ்ட்டு வெளியே வச்சு குட்டிக்கு முடி பறிக்க ஆரம்பித்தோம். இந்த ஒரு குட்டிக்கு மட்டும் வெளில வச்சு பறித்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அடைப்போம்ல, அங்கே பற்றிட்டு போயிட்டோம். ஏன்னா வெளியே வந்து ரொம்ப களைய ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா நம்ம வலையெல்லாம் பிச்சுட்டு ஓடிடும்னு சொல்லி வீட்டுள்ளே பற்றி விட்டோம். வீட்டுள்ளே பற்றி அதில் வச்சு முடி பறிக்க ஆரம்பித்தோம். பார்த்திங்களா, ஒரு குட்டிக்கு முடி பறிக்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்திங்களா. அதான் முடி பறிச்சிட்டு இருந்தாங்க. நீங்களும் இந்த மாதிரி ஆடு மாடு வச்சு முடி பறிச்சு, மாட்டுக்கு பறிக்க மாட்டோம், மோஸ்ட்லி செம்பரிக்கு தான் முடி பறிப்பாங்க. நாங்கள் முடி பறித்து இது எங்களுக்கு செகண்ட் டைமு. நீங்கள் இந்த மாதிரி ஆடு வளர்த்து அதுக்கு முடி பறித்த அனுபவம் இருந்தாக்கி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. பார்த்திங்களா, ஒரு குட்டிக்கே எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஒரு குட்டிக்கே 2 நிமிஷத்துக்கு மேலே ஆகுது மக்களே. 2-3 நிமிஷம் ஆகுது ஒரு குட்டிக்கே. ஒருத்தங்க பிடிக்கிறதுக்கும் ஒருத்தங்க முடி எடுக்கிறாங்க. அது 2 பேருமே அவங்களே வந்துட்டாங்க. அப்புறம் மாமா, அமுதன், நான், ஜெசிகா எல்லோரும் ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்ருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போய்ட்டோன்னு சொன்னாலே இது நம்ம வீட்டுள்ள குட்டிலாம் அந்த அணுக்கா முடி பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மகிட்ட வந்து ஒரு 23 குட்டி. ஸோ அது பறிக்கிறதுக்கு வந்து லேட்டு தான் ஆகும். அதனால் அவங்க முடி பறித்தாங்க. நான் ஒரு 2-3 குட்டிக்கு தான் மக்களே வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னடா இவங்க முடி பறிச்சிட்டே இருக்காங்கன்னு. அதனால நான் போய் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. பார்த்திங்களா முடி, பார்த்திங்களா எவ்வளோ முடி கிடக்குன்னு. இது இடையில வந்து எடுத்தேன். அப்புறம் முடி இவ்வளோ முடி ஆயிடுச்சு. நல்ல முடி பறித்தாங்க. ஒரு குட்டிக்கே 50 ரூபாயா? அமௌண்ட் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. மாமா தான் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தால் நீங்களும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த குட்டி இன்னும் 1 மாதம் வளர்க்கணும். வளர்த்து அது விற்கும்போது எவ்வளோ ரூபாய்க்கு வச்சேங்கிறத அவங்களுக்கு கமெண்டில் சொல்கிற மக்களே. முடிய பார்த்திங்களா எவ்வளோ முடியுன்னு. ஒரு பெரிய சாக்குக்கு ஒரு சாக்கு முடி இருந்துச்சு மக்களே. ஓகே, இதுக்கப்புறம் இன்னமும் முடி பறிக்க மாட்டோம் நாங்கள். இதோட இன்னொரு 1 மாதம் வளர்த்துட்டு இந்த ஆவணியில் கொடுத்துருவோம். அவ்வளோதான் எங்களுக்கு. ஏன்னா மழை காலம் வந்துட்டுனா நமக்கு அடைக்கிற வைக்கிற வசதி கிடையாது. அதனால் குட்டி வந்து போட்டால் சிக்கல். ஸோ அதனால் நாங்கள் மழைக்கு முன்னே கொடுத்துருவோம். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இந்த குட்டியை 3 மாதம் வளர்ப்போம் மக்களே. நீங்கள் எத்தனை மாதம் வளர்ப்பீங்க, எப்படி குட்டி வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போது நிறையா ஆட்டுக்கடை எல்லாம் வந்துருச்சு. பசுமை ஃபார்மிங் அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அடுத்த வருஷம் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். இப்போது வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துகிட்டு இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வளர்த்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.